11 அப்படின்ற ஒரு படத்தை அவரோட கண்கள் மூலமா முழுசா பார்த்த முதல் நபர் இவர் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். நிச்சயமா அவரோட எல்லா உணர்ச்சிகளும் எல்லா இமோஷன்ஸும் டீப் டவுன் இந்த படத்துல இருக்குது. அபினியா மேம் சொன்ன மாதிரி ரொம்ப இமோஷன் நிறைய இடங்கள் வந்து கண் கலங்க வச்சது அப்படின்னு மேம் சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் படத்தினுடைய இயக்குனர் திரு ஆர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். சார் ப்ளீஸ் வாங்க. சென்டரா? ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தா நர்வஸ் ஆகுது, தெரிஞ்சவங்களா? என் பேர் கார்த்திகேயன். இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு முன்னாடி தான் என் ஃபஸ்ட் மேடை பேச்சு. ஸோ ஏதாச்சும் நான் கொஞ்சம் வளரணும்னா மன்னிச்சிருங்க. எடிட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போடுங்க. ஸோ முதல்ல தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணா என் ஒய்ஃப் வாசுகி, அவங்க எல்லோரும் அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. அடுத்தபடியாக குடும்பத்துக்கு இணையாக நான் கருதும் என் ப்ரொடியூசர்ஸ் கம் நண்பர்கள் அபினியா செல்வம் அவர்கள் அண்ட் அசோக் ப்ரோ, தேங்க்யூ. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ். வேலையை பாராட்டினதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என் பிள்ளைகள் கொடுத்த டார்ச்சர்லாம் சகிச்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஸோ அண்ட் என் ப்ரொடியூசர் கே கருணாமூர்த்தி சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு வருஷமாக என் கூட ஒர்க் பண்ண என்னோடய டைரக்ஷன் டீம் நன்றி. என்னோட நடிகர்கள் கதிர் சார், சில பேர் வந்திருக்காங்க, தீவன், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மை டெக்னீஷியன்ஸ், தேங்க்ஸ் அலாட். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண திங்க் மியூசிக் சந்தோஷ் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆக்சுவலி இவங்க எல்லாரும் பற்றி எனக்கு நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது. அது நான் அடுத்தடுத்த மேடைகளில் ப்ராப்ளி ஆடியோ லான்ச்சில் நான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் ஃபார்முலாக வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசிடுறேன். ஸோ அன்பில்11 இஸ், அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ரூலி அ ட்ரீம். படமும் அதை பற்றி பேசுகிறது, கனவு, ட்ரீம்ஸ், சேசிங் யூர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் இட், அதை பற்றின ஒரு படம் தான். இதோட துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா இது கிட்டத்தட்ட எங்கள் டீம், அதாவது நான் 2 தேங்க்ஸ் மறந்துட்டேன். எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஏப்ஸ் தேங்க்ஸ், எங்கள் இபி சேதுராமலிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட துவக்கமே என்ன, இந்த டீம் நான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு, அதாவது எங்கள் ப்ரொடியூசர்ஸ், இபி, சிபி, டைரக்ஷன் டீம் எல்லாருமே தீவிரமான சினிமா ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள். அதில் அதான் முக்கியமாக அவங்க சொன்ன மாதிரி அசோக்கோட விஷன், அசோக் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அந்த மாதிரி தியேட்ரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சிது. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல விஷுவல்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான அழகான பேர் அசோக் அண்ட் ப்ரீத்தி ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன் டீம், வெரி சவுண்ட் ஃபிலிம் டெக்னிக்கலி, அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், குறிப்பாக நல்ல மியூசிக். இசை வந்து படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன் திங் ஐ கேன், இப்போ இந்த வாரத்துலேருந்து பாட்டெலாம் வரப்போகுது. இந்த வருஷம் வர்ற தமிழ் படங்களில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மியூசிக்கை கொடுத்த என் தலைவன் கோவிந்துக்கு ரொம்ப நன்றி. அவர் நீ வர முடியல, அவர் யூரோப்பில் இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக்லேயும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பிஜிஎம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக தான், ஸோ மீடியா உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நல்ல படங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ அது வந்து ஐ ரிக்வெஸ்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் முக்கியமாக படம் நீங்கள் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். பட் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, படம் வந்து பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் திஸ் டாக்ஸ் அபவுட் அ கேர்ள், அ ஒய்ஃப், யூனோ, அவங்களோட ஒரு ட்ரீம் அண்ட் அதுக்காக யூனோ வாட் மேன் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த படம். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட் ஆகிக்கும். எனக்கு இந்த படம் பார்த்துட்டு வர ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் வெளியே, ஐ மீன் ஒய்ஃபும் வெளில வரும்போதும் அவங்க புருஷனை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்கள் ஹீரோ அசோக் ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ். அவர் இது வரைக்கும் நடித்த படங்களில் நல்ல படங்கள், ஐ மீன் எல்லாருக்கும் பிடிச்ச படங்கள், திகிடி, ஓமை கடவுளே, ப்ளூ ஸ்டார், போர்த்தொழில், அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக சேரும் நான் நம்புகிறேன். இது நான் சொல்ல, படத்தை ரீசெண்டாக பார்த்த, படத்துக்கு சம்மந்தப்படாத பிஸ்னஸ்
இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள், ரொம்ப சென்சிபிளான ஆட்கள் பார்த்துட்டு என்கிட்ட பர்சனலாக சொன்னது, அசோக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று எல்லாருமே சொன்னாங்க. அதை அதே மாதிரி பிரீத்தி வந்து பிரீத்தி நல்லா டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம், நல்லா சண்டை போட்டு பார்த்துட்டோம். அதை மீறி இந்த படத்தில் வந்து ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பிரீத்தி உங்களை பற்றி நிறைய பேசுறது இருக்குது, நான் ஆடி லான்ச்சில் உங்கள் 2 பேரை பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸோ எனிவேஸ் லைக் ஐ செட், ஸோ யா, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு ஜனரஞ்சகமான ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறோம். நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ். தேங்க்யூ.